அனைவருக்கும் வணக்கம். நான் சபரிநாத், தமிழ்நாடு ஜுவல்லர்ஸ் ஃபெடரேஷன் தலைவர் பேசுகிறேன். இந்த முறை முதல் முறையாக இந்த பட்ஜெட்டில் ஒரு மிடில் கிளாஸ் இன்கம் பீப்புளுக்காக வந்த பட்ஜெட் மாதிரியே இருக்குது. கிட்டத்தட்ட 12 லட்சம் ரூபா வரைக்கும் ஒரு டேக்ஸும் கிடையாது. அப்படிங்கிறது ஒரு சேலரி இன்கம் பீப்புளுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். அதே மாதிரி கிட்டத்தட்ட 24 லட்ச ரூபா வரைக்கும் வெறும் 20% டேக்ஸ்குள்ளேயே அது வந்துடுது. அதனால் இது ஒரு பெரிய பட்ஜெட்டு. அதே மாதிரி ஜுவல்லரி பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு கஸ்டம்ஸ் டியூட்டி நாங்கள் கம்மியாகும்னு எதிர்பார்த்தோம், அது ஆகலை. பட் இருந்தாலும் தற்சமயம் தான் கிட்டத்தட்ட 15% இருந்த இம்போர்ட் டியூட்டியை 6% வரைக்கும் இறக்கியிருக்காங்க. அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃபாக இருந்துச்சு. ஸோ அதே எங்களுக்கு போதுமானதாக இருந்தது. இந்த முறை நாங்கள் எதிர்பார்த்த பட்ஜெட்டை விட நல்ல முறையாக நடுத்தர மக்களுக்கு ரொம்ப சாதகமான ஒரு பட்ஜெட். இது வரைக்கும் நாங்கள் சொல்லப்போனால் கடந்த 8வது பட்ஜெட் நம்ம திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் கொடுத்துருக்கார்கள். இந்த 8 பட்ஜெட்டில் இதுதான் ஒரு பெஸ்ட்டு பட்ஜெட்னு சொல்கிற அளவுக்கு எல்லா வசதிகளும் இதில் இருக்குது. எம்எஸ்எம்இக்கும் நல்ல சலுகைகள் கொடுத்துருக்காங்க. அதனால் நல்ல கோவை மாவட்டம் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு இருக்கிறது அதிகமான எம்எஸ்எம்இ இருக்கிறது கோவை மாவட்டம். இந்த கோவை மாவட்டத்தில் இருக்கிற எம்எஸ்எம்இக்களுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பட்ஜெட்டாக இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்க்குறேன். நன்றி. இதில் ஜுவல்லரி இல்லாமல் மற்ற துறைகளுக்குமே இது நல்ல ஒரு சாதகம். ஏன்னா எம்எஸ்எம்இயில் நிறைய சலுகைகள் கொடுத்துருக்காங்க. லோன் பொறுத்த வரைக்கும் சலுகை கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயத்துலலாம் எடுத்துரைச்சிருக்காங்க. அதனால் இது மிடில் கிளாஸ் பூராமே அந்த எம்எஸ்எம்இயில் அடங்கிடுவாங்க. ஸோ அவங்களுடைய பர்சனல் இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த எம்எஸ்எம்இக்குமே அது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக தான் இருக்கும். என்ன சார் அது போக போக தான் தெரியும். நம்ம மெட்ரோ ப்ராஜெக்ட்டுக்கு என்ன அலோகேஷன் ஆகுதுங்கிறது இனி புள்ளி விவரங்கள் டீட்டெயிலாக அடுத்த ஒரு ரிப்போர்ட்டில் கொடுப்பாங்க. ஆனால் இதில் ப்ராட் பட்ஜெட்டாக இருக்கிறனால இதில் அவ்வளவு ஒரு டீட்டெயில்ஸ் கொடுக்கல. மைபீன் ஓரிரு தினங்களில் இன்னி ஒரு டீட்டெயில் பட்ஜெட் வரும். ஏன்னா அடுத்த வாரம் இன்கம் டேக்ஸ்லேயே சுலபமான ஒரு திட்டத்தை கொடுக்க போகிறோம் அப்படின்னு வேறு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த திட்டம் வரும்போதுமே நமக்கு ஒரு பெரிய நியூஸ் காத்திருக்குது. ஸோ எல்லாரும் பாமர மக்கள் கூட புரிந்துக்கிட்டு ஒரு இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுற மாதிரி ஒரு எளிமையான பட்ஜெட்டை கொடுக்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த வாரத்தில் வர அந்த இன்கம் டேக்ஸ் பட்ஜெட்டையும் பார்த்துட்டோம் அப்படின்னா புதிய இன்கம் டேக்ஸ் கோடு ஐடிசி கோடு கொண்டு வராங்க. அதையும் பார்த்துட்டோம்னா இன்னும் நமக்கு இதில் என்னென்னலாம் சாதகங்கள் இருக்குங்கிற நம்ம தெரிஞ்சுக்கலாம். மொத்தத்தில் இந்த பட்ஜெட் ஒரு வரவேற்க தகுந்த பட்ஜெட்டு. இதில் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஒரு 4 செக்டாரை சூஸ் பண்ணி அதை ஃபோக்கஸ் பண்ணி அதை எப்படி அடுத்த ஒரு 10 வருஷத்தில் அதை எப்படி மேலே கொண்டு வருதுன்னு பார்க்குறாங்க. இது மேஜராக அக்ரிகல்ச்சரை எடுத்து அதில் முக்கியமாக எடிபிள் ஆயிலுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி அந்த தொழிலை நல்லா அபிவிருத்தி பண்ணணுங்கிற ஆங்கிளில் அதை சப்போர்ட் பண்ணுறாங்க. பல்சஸ் பண்ணுறாங்க. வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட்ஸ் அதையும் பண்ணுறாங்க. அதில் எவ்வாறு அதாவது இந்த எல்லா அதை வேஸ்ட் ஆகிறத தடுக்கிறது எப்படி பண்ணுறாங்கங்கிறது அவங்களோட பட்ஜெட்டோட அறிக்கையை பார்க்கும்போது தெரியும். அக்ரிகல்ச்சருக்கு நிறையா சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணுறாங்க. அங்கங்கே நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங்கிற மாதிரி அது பண்ணுறாங்க. எம்எஸ்எம்இ கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா ஈவிக்கு நிறையா சப்போர்ட் பண்ணுறாங்க. ஈவி காம்பனன்ட்ஸ் கோயம்புத்தூரில் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இதுக்கு அவங்களுக்கு கிரெடிட் கேரண்டி ஸ்கீமு, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமு, ஸ்டார்ட் அப் ஸ்கீமு எல்லாத்துலேயுமே கவர்மெண்ட் ஃபண்டிங்கில் இருக்கக்கூடியதை அதிகப்படுத்தியிருக்காங்க. இதெல்லாம் கோயம்புத்தூர் தொழில் செக்டாருக்கு ஒரு நிச்சயமான ஒரு லாபமாக இருக்கும்னு நினைக்கிறோம். இதையும் தவிர நிறைய இந்த இன்கம் டேக்ஸ் ப்ரொவிஷனை பார்த்திங்கன்னா பர்சனல் இன்கம் டேக்ஸு 12,75,000 ரூபா வரைக்கும் யாருமே டேக்ஸ் கட்ட வேண்டியதில்லை. இது அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா 5% ஏறுது. மொத்தத்தில் ஒரு 25 லட்ச ரூபா சம்பாதிக்கிறவங்க ஒரு வருஷத்துக்கு 1,10,000 ரூபா அவங்களுக்கு டேக்ஸ் ரிலீஃப் கிடைக்குது. இது ஒரு பெரிய இதனால் நிறைய நிறைய எஜுகேஷனல் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்கு இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் நிறையா அந்த மிடில் இன்கம் குரூப்புக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதனால் பின்னாடி தொழில் வளர்ச்சி, டெக்னாலஜி, இன்னோவேஷன் இதெல்லாம் வரும்ன்ட்டு கவர்மெண்ட் எதிர்பார்க்குறாங்க. நிறைய ஒரு 50,000 பள்ளிகளுக்கு புது லேட்டஸ்ட்டு லேப் செட் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. இது நல்ல ஒரு இந்தியாவோட டெக்னாலஜி இன்னோவேஷனுங்கிறதுனால ஸ்டார்ட் அப்புக்கெல்லாம் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல ஒரு பெனிஃபிட் இந்தியாவுக்கு
வருடங்களில் நிச்சயமாக இருக்கும்னு நம்புகிறோம். இதனால் மொத்தத்தில் நல்ல ஒரு விதமான ஒரு பட்ஜெட் நினைக்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.